Hi friends, welcome to Sam Fitness. இப்போ பாருங்க ஹேர் ஸ்டைல மாறி இருக்கும். இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சொட்டையில முடி வளரணும், முடி வளர மாட்டுது. அது சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ரிசல்ட் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆயுர்வேதிக்கில். அதில் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் முடி ஹேர்லாம் நல்லா கொஞ்சம் அந்த வளராத இடத்துல லைட்டாக வளர்ந்துருக்கு. அதனால இப்போ பாருங்கள், இந்த எனக்கும் இங்கே கொஞ்சம் லைட்டாக இங்கே ஹேர் லாஸ் ஆகிட்டுல, இங்கே லைட்டாக ஹேர் லாஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் மொட்டை அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இப்போ நான் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடித்த பிறகு அதில் செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்லாம் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆயுர்வேதிக்கை வந்து நம்ம இதுமாரி மசாலா மாதிரி அரைச்சி அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் லைட்டாக வளராத இடத்துல அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி அங்கேயே ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். வாங்க இப்போ வந்து இந்த ஹேரை பார்த்துங்க. ஹாய், இங்கே பாருங்கள், மொட்டை அடிக்க போகிறேன்னு சொன்னல, மொட்டை அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், க்ளீனாக ஃபுல்லாக மொட்டை அடித்து எதிரில் போட்டிருக்கேன். திருப்பியும் ஒரு நாள் கொஞ்சம் முடி வளரட்டும், அப்போ வந்து எப்படி எதிர் போடுறதுன்றது அதை லைவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து இதோட ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? மொட்டை அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. இப்போ இது வந்து நம்ம எதிர் போடணும்னு சொன்னோம். நல்லா முடி அடர்த்தியாக வர்றதுக்கு, முடி இல்லாத சொட்டையாக இருக்கிறதுல நம்ம எதிர் போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது லைட்டாக ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேசர் வச்சு எதிர் போடுவேன். அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ட்ரிம்மர் வச்சு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ட்ரிம்மர் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். கொஞ்சம் முடி வளர்ந்தால் கூட நீங்கள் ஆப்போசிட் ரேசர் போடலாம். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் ரேசர் போடுறது எப்படின்னா, இப்படி இப்படி பண்ணால் சாஃப்டாக இருக்கும், இப்படி பண்ணால் சொரன்னு இருக்கும். பார்த்தீங்களா? எதிர் போடுறது இப்படி பண்ணால் சாஃப்டாக இருக்கும், இப்படி பண்ணால் சொரக்கும். அந்த சொரன்னு இருக்கிற சைடு தான் நம்ம எதிர் போடணும். எதிர் போடும்போது இன்னும் அடர்த்தியாக உங்களுக்கு முடி வளரும். ஓகேவா? இப்போ நான் எப்படின்னு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பர் மேக்ஸ் சிம்பிளான நார்மலான ரேசர் எடுத்துங்க. சூப்பர் மேக்ஸ். ஓகேவா? இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து எதிர் போடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதையும் டிப் பண்ணிங்க. டிப் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே சாஃப்டாக பொறுமையாக இப்படி எதிர் போடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு முடி இல்லையோ அங்கெல்லாம் சும்மா அது லைட்டாக அப்படியே எதிர் போடுங்க. ஓகேவா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எதிர் போட்டோம். நான் ஃபுல்லாக இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கண்ணாடி பார்த்து போடணும் இல்லையா? கண்ணாடி பார்த்து போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அந்த ரேசரில் ஃபுல்லாக எதிரெலாம் போட்டிருக்கேன். இது அந்தளவுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் பிளேடு ப்ளஸ் நார்மல் ரேசர் இதில் நான் இங்கே ஃபுல்லாக க்ளீனாக மழைன்னு ஃபுல்லாக எதிர் போட்டு வழித்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஜில்லட் 7 o'clock சூப்பர் பிளேடு. இதை பார்ப்போம். இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஷேவ் பண்ணியாச்சு, எதிரும் போட்டாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வழன்னு சாஃப்டாக இருக்கா? இது எப்படின்னா, இதை பாருங்கள், ரேசர் வச்சு ஃபுல்லாக அப்படியே எடுத்தாச்சு. எதிர் போடுறது பாருங்கள், இப்படி அழகாக ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே எதிர் போடணும். அப்படியே எதிர் போட்டிங்கன்னா இன்னும் முடி வந்து அடர்த்தியாக வரும். எது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏறிட்டுல, இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரண்ட் நெத்திலையும் நீங்கள் லைட்டாக அப்படியே போடலாம். அப்படியே இந்த இடத்துல கேப்லாம் ஏறி இருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாக அழகாக எதிர் போடணும். இப்படி எதிர் போட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு முடி வளரும். ஓகேவா? இது எதிர் போட்டு முடிச்சுட்டு அந்த அடர்த்தி கூடுமே தவிர இன்னும் டெட் செல்ஸ், இந்த முடி வளராத இடத்துலலாம் வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி புது நியூ ஏர் வரணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சில டிப்ஸ் எல்லாம் வந்து போட்டு சில மூலிகைலாம் போட்டு அரைப்பேன். அதை அரைக்கும் போது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வாங்க இங்கே பாருங்கள், ஆலிவேரா இருக்குது இல்லையா, கத்தாழை, இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தலையில் அந்த
ஃபங்கஸ் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப நல்லது. நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அங்கங்கே ஸ்பாட்டாக முடி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரவுண்டாக ஒரு ஃபங்கஸை இது பண்ணி அந்தந்த இடத்துல வந்து முடி வந்து குறையும். அங்கங்கே ஸ்பாட்டில் ஒவ்வொரு ஸ்பாட்டாக ரவுண்டாக முடி குறைஞ்சிடும். அது வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி. அந்த ஃபங்கஸில் இருக்கிற இதெல்லாம் வந்து இது கொன்னுடும். அதுவும் இல்லாமல் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி நல்ல ஃப்ரெஷ் ஏர் உங்களுக்கு முளைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல ஏர் நல்லா வரும். ஆலிவேரா வந்து நான் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா மொட்டை அடிச்சுட்டு எதிர் போட்டுட்டு அது ஃபஸ்ட்டு நம்ம நீங்களே ஷேவ் பண்ண இல்லை வெளியே ஷாப்பில் போய் நீங்கள் பார்பர் ஷாப்பில் போய் பண்ணாலும் அங்கே வந்து நல்லா இது பண்ணி அடுத்த நாளே இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிளேடு பட்டிருக்கும் இல்லை தலையில், அதனால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் இது பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் தான் இதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஊற வைங்க. இந்தமாதிரி அடிக்கடி போட்டிங்கன்னா நல்ல முடி க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் இருக்காது, அந்த ஃபங்கஸ் இருக்காது, டேண்ட்ரஃப் இருக்காது. இது ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்தி ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த ஹேர் க்ரோத் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மொட்டை அடித்தேன் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் எதிர் போட்டேன். கொஞ்சம் முடி வளர்ந்த பிறகு எதிர் போட்டேன். எதிர் போட்ட பிறகு அந்த பிளேடு பட்ட அந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் செராச்சு இருக்கும், அந்த எரிச்சல் இருக்கும், அந்த டேண்ட்ரஃப்லாம் நம்ம எடுத்திருப்போம். அதனால வந்து ஃபஸ்ட்டு அடுத்த நாள் தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது ஆறணும். ஆறின பிறகு ஆலிவேரா இருக்கு இல்லையா, ஆலிவேரா அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 இன்க்ரீடியன்ட் சேர்த்து இதை பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுனா அந்த புழு வெட்டு, பூச்சி வெட்டு, அந்த ஓட்டையாக ஸ்பாட்டாக ரவுண்டாக அங்கங்கே முடி கொட்டும், அது டேண்ட்ரஃப், இதுக்கெல்லாம் வந்து இது நல்ல ரெமெடி. இது எப்படி செய்கிறதுன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து அந்தமாதிரி செய்ய கற்றுக்குங்க. ஓகேவா? இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் நான் ஷேவ் பண்ணுறது கொஞ்சம் முடியெலாம் வளர்ந்துருக்கு, ஃப்ரண்ட்லலாம் கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. ஓகேவா? இது பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. இதை நான் அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முடி உள்ளே போயிருக்கு அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தடவிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்தமாரி வந்து நீங்கள் அப்ளை உங்களுக்காக தான் நான் வந்து மொட்டை அடித்தேன். ஏன்னா லைவாக காட்டணும் இல்லையா, நம்மளோட வியூவர்ஸ்க்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து உண்மையாகவே நம்ம பண்ணி காட்டணும். சும்மா வாயில் சொல்கிறத விட ரியலாக பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் நான் மொட்டை அடித்தேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் தான் போயிருந்தது, ஆனால் பரவாயில்ல. உங்களுக்காக மொட்டை அடித்து எனக்கு இன்னும் கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்திருக்கு, லைட்டாக ஃப்ரண்ட்டில் இங்கெல்லாம் லைட்டாக வந்திருக்கு. அதனால் வந்து உங்களுக்காக மொட்டை அடித்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ க்ரோத் ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். உங்களுக்காக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்த ஆயில் இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணுறது அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஆயில் ரெடி பண்ணுறது வீடியோவும் உங்களுக்காக போடுறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்.
ஹேருக்கு நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் முக்கியம். ஓகேவா? உள்ளே சாப்பிட்ற விஷயங்களும் ரொம்ப முக்கியம். வெளியே அப்ளை பண்ணுறது ஒன்று, உள்ளே சாப்பிட்ற விஷயமும் முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ லவ் யூ ஆல். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.